ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியா பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவரா பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாயியா பார்த்திருப்பீங்க, பல கோணங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எழுத்தாளரா நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. ஐயா இது வரைக்கும் 19 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இது 20வது நூல். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 20 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு எழுத்தாளர். அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு நூல். அடுத்தது எங்கே தமிழ். இது முக்கியமான கேள்வி. தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனா எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அடுத்தது இசையின் இசை. அந்த கோணத்திலையும் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல. பன்னிசை மன்றம் கொண்டு தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலக அளவிலே பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இசை கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்க மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மும்பை எங்க இருந்தாலும் வர வச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள்லாம் கொடுத்து 2 நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சியில நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள். ஏன் தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே. பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல். அதே மாதிரி அக்னி அம்புகள். அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்கு. தீரன் வரல, அவர் வந்து தானே அவரும் ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அதன் பிறகு என் குரல் ஒரு புத்தகம். கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும், என்ன நிலையில இருக்குன்னு தெரியும். அது சரி, அரசியல் பேச வேண்டாம் நான் பாக்குறேன். நான் ஒரே தீர்வு தமிழ் ஈழம். நம்முடைய கௌரவ தலைவர்கள் ஏதோ அவர் விட்டா நிறைய பேசிட்டு இருப்பார். ஈழத்தை பத்தி, தமிழ் ஈழத்தை பத்தி, ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் பேசலாம். பேசுறதுனா நான் சொல்றதுன்னா சும்மா அவர்களை விடலாம் இல்ல, என்னென்ன சம்பவம் நடந்தது. நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்ன வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க. அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க. எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும் தாங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்காரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எப்படி இன்வெர்டட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எந்த எதிர்பார்ப்பு என்ன, மத்தவங்க அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க, ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேட்கறப்ப நல்லா இருக்காரு, நல்லா இருக்கணுங்க. அப்படி எவ்வளவு நடந்திருக்குது. இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் எவ்வளவு நடந்திருக்கிறது. அடுத்தது மக்களை காக்கும் மது விலக்கு. மக்களை காக்க மது விலக்கு. இதை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கு பேசணும். நாள் கணக்கு பேசணும். அவர் செய்த மது விலக்குக்காக, மது ஒழிப்புக்காக, மது விலக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது. தொடர்ந்து இன்னும் செஞ்சுட்டு இருக்கார், இன்னும் செய்துட்டு இருக்கார். அவர் மட்டும் இதை கொண்டு வரல, இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏற்றிருக்க மாட்டாங்க. கொள்கை ரீதியிலே ஏற்றிட்டு இருக்காங்க. நாங்களும் மது விலக்கு ஆதரவு கொடுக்கிறோம், கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. பேரளவு ஏற்றிட்டு இருக்காங்க. அது போதுமானது கிடையாது. சமீபத்தில் சொல்லணும், என்னுடைய குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க அந்த அம்மா அப்பா ஆளுநர், தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க. அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க மருத்துவமனையில். அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். நான் கைபேசியில கூப்பிடுறாங்க, உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு யாருன்னு கேட்டார். இல்ல அன்புமணி பேசுறாருன்னு என்கிட்ட கொடுத்து சொன்னார். கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்க, அவர் கேட்கறாரு ஐயா நல்லா இருக்கீங்களா. ஐயோ ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க. இல்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணணும், எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா, ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா. எப்படி மருத்துவமனையில அவருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு போனை வாங்கி அவங்க பொண்ணுகிட்ட இருந்து போனை வாங்கி ஐயா சொல்லுங்க எப்படியாவது மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்தணும் ஐயாவை